காணிகத்திலே வேட்டையாடிவிட்டு என் தங்கையை காண்பதற்காக அவளோடு வந்திருக்கிறேன். என் அரண்மனைக்கு ராஜபட்டணமே இருக்கிறீங்க. அதனால என் தங்கையை காண்பதாக என் தேவி அழைக்க வேண்டும். தேவி அலங்காரி அம்மா, தேவி அலங்காரி சுந்தரி, வாங்க வாங்க பந்தலுக்கு போலாம். வாங்க என்ன பந்தல் வாக்குறதுக்கு கூப்பிடுறேன். அதாவது நான் என் தங்கை வந்தார்களா? ஐயோ என்ன நம்ம தங்கச்சியா வந்தாங்க. 7 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தா. ஐயோ பிள்ளைங்களுக்கு வேணும் வேண்டாங்கிற அளவுக்கு அப்படி கொடுத்துங்க. அதியா மாடு நேரமா மவராசனுக்கு, பொண்டாட்டி நேரமா புண்ணியவானுக்கு. இந்த வீரக்காரா அருளால எனக்கு பொண்டாட்டி நேர்ந்துக்குது. பொண்டாட்டி நேர்ந்து பாரு கலதைக்கு புழுல இருந்தா. அதனால அதுக்கு தானே உன்னை தேடி புடி. எங்க பேசுங்க அப்படியா? சரி, அதனால என் தங்கையை நல்லா கவனிச்சு பாரு. ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கைப்பிடிச்சு இழுத்து அப்படின்னு சொல்லி நான் பழிய போட்டுருவோம் மேல. ஐயோ ஆயா பண்ணாலும் பண்ணுவாடா. அதனால என் தங்கை மக்களும் வந்தார்களா? நல்லா கவனிச்சியா? நல்லா கவனிச்சேன். என் தங்கையிடம் நான் நீண்ட நாளாவது ஒரு தட்டுல சாப்பிட்டு ரொம்ப நேரம் என் தங்கையிடம் பேச வேண்டும். அதனால என் தங்கையும் தங்கை மக்களையும் பார்க்க வேண்டும். இருங்க, தங்கச்சியோட பிள்ளைங்களும் வந்தாங்க. மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப போனேன். அதனால இன்னுமே போனதில்ல. நீ நான் போயிட்டு வரேன்னு சொல்லி பட்டு புடவை எல்லாம் எடுத்து போட்ட பட்டு புடவை பூராத்தி கீழே போட்டேன். அப்படியா? எது வேணுமோ உனக்கு எடுத்து கட்டிக்காமனு சொன்னேன். இந்த குணம் யாருக்கு வரும்? வாச அழுக்காது. சரி போட்டு. அதனால அப்படி சொன்னதுமே அவங்களுக்கு உளுத்த வடை, கார வடை இப்படி எல்லாம் செஞ்சு போட்டு பலகாரம் செஞ்சு போட்டு சாப்பிட்டு மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் சொல்லி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. சரி, அப்படி என்றால் என் தங்கையை அழைத்து வருகிறேன். தேவையான பால் பதார்த்தங்கள் தயார் செய்கிறேன். அவங்க வந்துருவாங்க. வாங்க நம்ம பண்றேன். எப்ப பாரு ஓடு ஓடி உள்ள. எனக்கு என் தங்கை தான் முக்கியம். வருகிறேன். உனக்கு ஆளு வேணா ராஜமாணிக்க அனுப்பிடுறப்பா. சரி இங்க வா. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய அரண்மனை எப்பொழுதும் ஸ்ரீதேவி குடிக்கொண்டிருக்கும். ஆனால் இன்று மூதேவி அடைந்தது போல் இருக்கிறது. நடந்தது என்ன? ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்கள். ஐயா, அம்மா நலத்தங்க அம்மாளுக்கு நம்ம அம்மா சோறு போடல. வந்தவள விளக்கு மாத்தல அடிச்சு வாழை மட்டையால் அடிச்சு எங்க அண்ணங்கிட்ட போறதுக்காடி வந்தேன்னு மூட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. எங்க போனச்சே தெரியல. அப்படியோ? ஆமா. நீங்க சாப்பாடு கொடுத்தீங்களா? நான் சாப்பிடறது கூப்பிட்டா எங்க அண்ணனுக்கு பேரு கேட்டு போயிடும். அண்ணியின் வீட்டிலே சாப்பிட்டால் அண்ணன் பேரு கேட்டு போயிடும். என் அண்ணனுக்கு கெட்ட பேரு, நீதிக்கு பங்க வந்துடும். ஆமா. அதனால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா. எங்க போனார்கள்? இந்த வழியில தான் போனாங்க. தங்கையே எங்க கண்டு தேடி வேணும். என் தங்கையே நல்ல தங்க